இந்த படத்தோட மற்றொரு கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷை ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு. எனக்கு இந்த விருதுகள் மேல பெருசா நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நீங்க உங்க இசை மூலியமா உலக சினிமால கவனம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்ல முடியாது, உங்க மாமாவை போல, அதாவது ஏஆர் ரஹ்மான் போல ஆஸ்கர் உங்களை தேடி கூட வரலாம் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் பாரஞ்சித் பேசும்போது, இந்த படத்துக்காக நாங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் படத்தை உருவாக்குறாங்க. தங்கலான் படத்துல நாங்கள் ஒரு குழுவா ரசிகர்களுக்கு ஒரு திருப்திகரமான படத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நடிகர் விக்ரம் காட்டின ஈடுபாடு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சு. ப்ரமோஷனுக்காக அவர் போன இடங்கள் எல்லாத்துலயுமே பாட்டு பாடி ஆட்டமாடி ரசிகர்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சக நடிகர்களை ஒருங்கிணைச்சு படத்தோட ப்ரமோஷன்ல ஈடுபட்டாரு. ஆந்திரால இவர் செஞ்ச ப்ரமோஷனால தங்கலான் படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னு நம்ம பாரஞ்சித் தெரிவிச்சிருக்காரு. ஒரு படத்தை ப்ரமோட் செய்யறதுல நடிகர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு பலர்